9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து யூனிட் 18 திசுக்களின் அமைப்பு. சரியா? விலங்குகளில் இரைப்பை ஒரு உள்ளுறுப்பு. ஸோ அது என்னென்ன செல்களால் ஆனதுன்னா எபிதீலிய செல்கள், சுரப்பு செல்கள், தசை செல்கள் இதெல்லாம் வந்து உருவாகிருக்கு. ஸோ தாவர திசுக்கள் ரெண்டாக வகைப்படுத்தப்படுது. ஒன்று வந்து ஆக்கு திசு, அப்படி இல்லாட்டி அதுக்கு பேர் நுனியாக்கு திசு, இன்னொன்று நிலையான திசு. ஆக்கு திசு இல்லைன்னா வந்து நுனியாக்கு திசுன்னா என்னென்னா மெரிஸ்டோஸ் ஆக்கு திசு என்ற கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். மெரிஸ்டோஸ் மெருகேத்து, ஆக்கு மெருகேத்துறது, ஆக்குறது, மெருகேத்துறது, மெரிஸ்டோஸ் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ பகுப்படையும் தன்மை உடையது. ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்களின் தொகுப்பு தான் ஆக்கு திசு. இப்போ தான் ஆக்குறாங்க ஒன்று, இப்போ தான் உருவாக்குறாங்க ஒன்று அப்படின்னா அது முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது இல்லையா? ஸோ முதிர்ச்சி அடையாத ஆக்கு திசு. சரியா? அப்போ இது வந்து ஆல்ரெடி வந்து நுனியாக்கு திசுன்னு பார்த்துட்டோம். ஸோ தண்டின் நுனிப்பகுதி, வேரின் நுனிப்பகுதி, இலையோட மூலங்கள். ஸோ இலையோட மூலங்கள் வாஸ்குலார் கேம்பியம், கம்பி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், கம்பி பிடிச்ச மாதிரி. நுனி வந்து கம்பி நுனி மாதிரி. வாஸ்குலார் கேம்பியம், தக்கை கேம்பியம் இதில் இருந்து தான் உருவாகுது. ஆக்கு திசுகளின் சிறப்பு பண்புகள் என்ன? இது வந்து உயிருள்ள செல்கள். ஆக்கம்னாலே அதுக்கு உயிர் இருக்கணும். ஸோ உயிருள்ள செல்கள். சிறியதாக முட்டை வடிவு பலகோண கோல வடிவத்தில் இருக்கும். இதெல்லாம் பேசிக். அடுத்து மைட்டாசிஸ் செல் பகுப்புக்கு இது உட்படும். நுனியாக இருக்கு இல்லையா? ஸோ வந்து ஈஸியாக அதை பகுத்தரலாம். ஸோ நுனி அப்படி ஈஸியாக உடச்சி போட்டுடலாம். அதான் பகுக்கிறதுன்னு ஞாபகம் வச்சு போட்டோம்னா மைட்டாசிஸ் செல் பகுப்புக்கு உட்படும். உணவை சேமிப்பதில்லை. அதுவே நுனியில் இருக்குது, அதை எப்படி உணவு சேமிக்காது. அமைவிடத்தை எப்படி ஆகணுது? ஆக்கு திசுவின் வகைகள் என்னென்னா நுனியாக்கு திசு வளரும் வேர், தண்டின் நுனி, நீள்போக்கு வளர்ச்சி கொண்டது. அடுத்து இடையாக்கு திசுனா முதல் நிலையாக்கு திசுவின் ஒரு பகுதி. இடையே எதுனா நிலையான திசு பகுதிகளுக்கு இடையே நிலையாக இருக்கிறதுக்கு இடையில இருந்தால் தான் சேஃபாக இருந்துக்கணும். இடைப்பகுதியில் அப்படி இருக்குது. இலையின் அடிப்பகுதி ஃபைனஸ் தாவரம். சரியா? அடிப்பகுதினா ஃபைனஸ் தாவரம். கணுவிடை பகுதின்னு அடியிலோன்னா புற்கள். கணு அப்படின்னாலே புல், ஒரு கணுனாலே ஒரு எண்டு மாதிரி. ஸோ கணுவிடை பகுதியின் அடியில் இருக்கிற ஆகதிசுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா புற்கள். கணுனாலே புற்கள். சரியா? அடிப்பகுதினா ஃபைனஸ், பேஸ், பி அந்த மாதிரி இங்கே வச்சுக்கணும். பக்காதிசுனா தண்டு வேரின் பக்கவாட்டில் நீளாச்சுக்கு இணையாக வளரக்கூடியது. இது வந்து அளவை, தாவர பகுதியின் அளவை அதிகரிக்க செய்வது இதுனா பக்காதிசுக்கள். சரியா? அடுத்து நிலைத்த திசுக்கள்னால் பகுப்படையும் திறனை நிரந்தரமாக இழந்துருச்சு. இது ரெண்டு வகை. நிலைத்த திசுக்கள் ரெண்டு வகை. எளிய திசு, கூட்டு திசு. அது வந்து ஆக திசு வந்து நுனியாக்கு திசு, நுனியாக்க திசு, நிலையான திசு. இது வந்து நிலைத்த திசுக்கள்லேயே எளிய திசு, கூட்டு திசு. சரி, எளிய திசுனா எளிய திசு, கூட்டு திசு. ஸோ எளிய திசுனா வந்து ஒத்த அமைப்பு கொண்டது. பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளெரன்கைமா. இது மூணும் எளிய திசுக்கள். பாரன்கைமானா வந்து உயிருள்ள செல்களால் ஆனது. காற்றிடை பகுதிகள் பாரன்கைமா அப்படின்னா காற்றிடை பகுதிகளை கொண்டுள்ளதால் தான் ஏரன்கைமான்றாங்க. ஒளிப்படும் பசுங்கனிகளை கொண்டதுனால குளோரன்கைமா. ஸோ குளோரன்கைமா. ஏர் இருந்தால் ஏரன்கைமா, பசுங்கனிகம் இருந்தால் குளோரன்கைமா அப்படின்னு பாரன்கைமா டிவைட் பண்ணுறாங்க. நீரை வந்து சேமிக்கிறது, உணவு சேமிக்கிறது. அது வந்து எதுவுமே சேமிக்கலை நுனி. இது வந்து எல்லாத்தையுமே சேமிக்குது. ஓகேவா? நிலைத்த திசுக்கள் வந்து நீரை சேமிக்குது, உணவு சேமிக்குது, உறிஞ்சுதல், மிதத்தல், சுரத்தல் எல்லா வேலையும் செய்யுது. உருளைக்கிழங்கில் பாரன்கைமான் வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச். உருளைக்கிழங்கில் ஸ்டார்ச்சில் இருக்குன்னு தெரியும். ஆப்பிளில் சர்க்கரை இருக்குது. ஸோ அதுதான் பாரன்கைமா சேர்த்து வைக்கும். ஸோ பாரன்கைமா என்னென்ன இதில் சேர்த்து வைக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. அடுத்து கோலன்கைமா அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்குக்காக. சரியா? இது வந்து எப்படின்னா புறத்தோலுக்கு கீழே உள்ள உயிருள்ள திசு புரோட்டோபிளாசம் பெற்றவை. கோலன்கைமானா கோலை வச்சு இந்த பரோட்டோவெல்லாம் குத்துவாங்க பார்த்துருக்கீங்களா? நல்ல ரெண்டு இதை வச்சு குத்துவாங்க. அதுதான் கோல் ஞாபகம். கோலன்னாலே புரோட்டோபிளாசம் பெற்றவை. தடித்த லிக்னின் இல்லா செல்ஸ் வரை இவர்கள் கொண்டது. லிக்னின் வந்து இதுக்கு கிடையாது. கோல் ஒல்லியாக இருக்கும். லிக்னின்லாம் வச்சுட்டு இருக்காது. தாவர உறுப்புகளுக்கு வலிமை. கோல்னாலே வலிமை. கோல் வச்சு ஆடினாலே வலிமை. அடுத்து ஸ்க்ளீரன்கைமா க்ளீன் பண்ணுறதுன்னு ஞாபகம். ப்ரஷ்ஷு அப்படின்னு ஞாபகம். இது வந்து தடித்த செல்ஸ் கொஞ்சம் தடியாக இருந்தால் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ லிக்னின் இருக்குது இதில். முதிர்ந்த நிலையை புரோட்டோபிளாசம் அற்று காணப்படும். இது வந்து புரோட்டோபிளாசத்துக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை, இறந்த செல்கள். ஸோ இருவகைப்படும். நார்கள், ஸ்க்ளீரைடுகள். அப்படி பார்த்த மாதிரி ப்ரஷ்ஷு ஞாபகம். க்ளீன் பண்ணுறதுனாலே ப்ரஷ்ஷு க்ளீனாக இருக்கணும் கடைசியில். நார்கள்னால் நீண்ட செல்சுவர் லிக்னினால் ஆனது. இது வந்து லின்னம் யூசிட்டாசிமம் அப்படின்னா ஆலி. சரியா? அடுத்து கனாப்பின் சட்டைவானா சணல். கார்கோரஸ், காப்லரஸ், சணல் போன்றவற்றில் நார்கள் அதிக நீளமுடையவை. சரியா? லின்னம் யூசிட்டாசிமம், லின்னஸ்
யூசிட்டா சிமம் அப்படின்னா ஒரு லிக்விட் வச்சு தான் வாஷ் பண்ணணும். நாரை வெறுமனே வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு லிக்விடை வச்சு யூ ஷேப்பில் இருக்கிறத நல்லா வாஷ் பண்ணிடணும். அடுத்து கனாப்பின் சட்டை வா அப்படின்னா சணல். சரியா, கண்ணாபின்னு வாஷ் பண்ணக்கூடாது. சட்டையை நல்லா வாஷ் பண்ணணும். சட்டையும் நார் வச்சுலாம் வாஷ் பண்ணுவாங்க. அடுத்து காரை க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த சணல் நார் தேவைப்படும். ஸோ அது நார்கள் இதிலெல்லாம் நீள முடிவு லிக்விடு சட்டை காரு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து ஸ்க்ளீரைடுகள். அந்த ஸ்க்ளீரன் கைமாலேயே இருக்க நார்கள் ப்ளஸ் ஸ்க்ளீரைடுகள் இருக்கும்ல அது. இது வந்து உடல் முழுக்குமே க்ளீனாக வச்சுக்கணும். செல்சுவல் லிக்வின்ற பொருளால் ஆனது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த லிக்விட் தேவைப்படுது. அடுத்து செல்சுவர்களில் குழிகள் நிலைத்த தோற்றத்துடன் காணப்படுது. குழிகள் இருக்குமா அப்படின்னா இருக்கும். க்ளீன் பண்ணுற அந்த ப்ரஷ்ஷே நடுவில் ஒரு குழி இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கணும்னா. அதனால க்ளீரைடுகள் பழங்கள் மற்றும் விதைகளில் பொதுவாக காணப்படுகின்றது. க்ளீனாக சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து நமக்கு மற்ற எது க்ளீனாக இருக்கோ இல்லையோ, நம்ம சாப்பிட்ற பழமும் அந்த விதைலாம் வந்து இப்போ போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அது ரெண்டும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். பழம் விதைங்க வச்சுக்கணும். அடுத்து கூட்டு திசுக்கள் அப்படின்னா வந்து பாரன்கைமா ஸ்க்ளீரன் கைமா ரெண்டும் சேர்ந்தால் தான் கூட்டு திசுக்கள். கோலன் மட்டும் கிடையாது. கோல் வச்சு விளாண்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களெல்லாம் கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சேர்த்துக்கல. சரியா. உதாரணம் வந்து சைலம் ஃப்ளோயம். கூட்டு திசுக்கள் அப்படின்னாலே புக் பேக்கில் கூட வரும். கூட்டு திசுக்கள்னால் சைலம் ஃப்ளோயம். சைலம்னா நமக்கு தெரியும் நீர் கனிமச்சத்துக்களை வந்து கடத்தும். ஃப்ளோயம் வந்து உணவுப் பொருளை வந்து கடத்தும். இதில் வந்து சைலம் ட்ரக்கீடுகள் தண்ணின்றனால ட்ரக்கில் தான் தண்ணி போகும். இதுவும் புக் பேக்கில் வரும். ட்ரக்கில் போகும். நாரில் தண்ணியில் மோந்து தான் நாரை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. குழாய் வழியாக தான் தண்ணி போகும். சைலம் ஃபாரின் கெமா எல்லாமே இருக்கும். இதில் ட்ரக்கீடுகள் வந்து நீண்ட குழாய் போன்றப்படுது. தடித்தளிக்கிறது இறந்த செல்கள். அந்த ட்ரக்குக்கெலாம் உயிரெலாம் இருக்குது, அதில் இறந்த செல்கள். அதுக்கப்புறம் வந்து புரோட்டோபிளாசா மற்றவை. இதுக்கும் புரோட்டோக்கும் சம்மந்தம் இல்லை. நீரை கடத்துவது தாவரங்களில் வலிமை அளிப்பதாகும். அடுத்து சைலம் நார்கள். நார்னாலே நீண்டவை, லிக்னின் பெற்றவை. இது வந்து அப்படி உணவுப்பொருள் அந்த நீர் சத்தை கருத்துது, அதுதான் நீர் கனிமங்களை கடத்துது. அடுத்து பேரன்கைமா வந்து இது உயிருள்ளவை. முக்கிய ஸ்டார்ச் கொழுப்புகளை சேமித்தல். சரியா. பேரன்கைமானாலே எதையாவது ஸ்டோர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததும் அப்படி தான். சரியா. ஆப்பிளில் வந்து ஒன்று ஸ்டோர் பண்ணிச்சு, உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணிச்சு. அதேமாதிரி சேலம் பறக்கணும்னா ஸ்டார்ச் கொழுப்பு இதெல்லாம் சேமித்து தான் வைக்கும். அது என்ன பரன்கைமா இருந்தாலும். அடுத்து ஃப்ளோயம்னா இது உணவுப் பொருட்களை கடத்தும். இதில் வந்து துணைச்சல்கள் ஃப்ளோயம் பரன்கைமா, ஃப்ளோயம் நார்கள், சல்லடை குழாய் கூறுகள் இதெல்லாம் இருக்கும். சல்லடை குழாய் அப்படின்னாலே ஃப்ளோயம் தான். சல்லடை குழாய் தட்டுக்கள் துளைகள் இருப்பதால் சல்லடை குழாய் தட்டுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சர்க்கரைகள் வந்து தட்டுக்கள்னு அழைக்கப்படுது. அடுத்து இது வந்து ஜஸ்ட் பேசிக் தான் சைலம் ஃப்ளோயம்க்கு உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நியூக்ளியஸ் வந்து இதுக்கு பெரியது. இதுக்கு ஆக்கதிசுக்கு ஒரு ஆக்கணும்னா அந்த நியூக்ளியஸ் அந்த பேஸ்மெண்ட் பெருசாக இருக்கணும். இதில் எளிதில் வந்து காணப்படுதில்லை. நிலைத்த திசுவில் வந்து எளிதில் காணப்படுதில்லை. அது பெருசாக இருக்குது. சரியாக தெரியல. உள்ள உறுதி நெகிழ்ச்சித்தன்மை இது உறுதியை மட்டும்தான் அளிக்குது. நிலைப்புனாலே உறுதி தானே அதனால். அடுத்து எபிதீலியம் திசு. இதில் விலங்கு திசுக்கள். எபிதீலியம் திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு. எபிதீலிய திசு வெளியில் இருக்கிறது, இணைப்பு திசு இணைக்கிறது, தசை திசு தசையில் இருக்கிறது, நரம்பு திசு இதெல்லாம் தெரியும். எபிதீலியம் திசு இது வந்து செல்கள் இல்லா தாங்கு சவ்வு மீது அமைந்து இது கொலாஜன் என்னும் அமைப்பு. இது வந்து நம்ம ஸ்கின்ல மேலாப்பில் இருக்குன்றதுலாம் ஸ்கின்ல வந்து உள்ள கொலாஜன் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த புரதத்தை பெற்றுள்ள ரத்த நாளங்கள் கிடையாது. வெளியிலேயே ரத்த நாளம்லாம் இருக்கும், உள்ளே தான் இருக்கும். அடுத்து வெளிய எபிதிலியம் கூட்டு எபிதிலியம் இருக்கும். எபிதிலிய செயல்பாடுகள் வந்து அடித்தளத்தில் உள்ள செல்களை வந்து காஞ்சு போகாமல் காயமடையாமல் நுண்ணுயிரிகளின் தொற்றுக்களிலிருந்து பாதுகாக்கின்றன. நீர் சத்துக்களை உறிஞ்சது கழிவுப் பொருட்களை நீக்கும் பணியில் ஈடுபடுது. அதை வேர்வையெல்லாம் அப்படி இந்த மேலே இருக்க ஸ்கின் வழியாக தான் வெளியே போகும். ஸோ வியர்வை, உமிழ்நீர், கோலை, நொதிகள் இதெல்லாம் வெளியே போகிறது. ஸோ கழிவுப் பொருட்களை நீக்க வியர்வை, உமிழ்நீர், கோலை, நொதி இது அப்படியே ஸ்கின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எளிய எபிதிலியம். எளிய எபிதிலியம் வந்து தட்டை எபிதிலியம், கனச்சதுர வடிவத்த எபிதிலியம், அப்படி தூண் எபிதிலியம், குறியிலை எபிதிலியம், சுரக்கும் எபிதிலியம். இதுதான் வந்து எளிய எபிதிலியம். அடுத்து கூட்டு எபிதிலியம் வந்துடும். கூட்டு எபிதிலியத்தில் தான் வந்து இணைப்பு திசு, சிற்றிலை விளையம், கொழுப்பு திசு, அடுத்த ஆதார இணைப்பு திசு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எளிய எபிதிலியம்னா தட்டை எபிதிலியம். சரியா. தட்டையாக இருக்கிறது. பாதை வந்து சவ்வு அப்படின்னு அழைக்கப்படுது. வாய்க்குழி எளிய தட்டை எபிதிலியம் எங்கெங்கே இருக்குது? வாய்க்குழிக்குள்ளே. அடுத்து வந்து நுரையீரலை, நுண்காற்றுப்பைகள், சிறுநீரகத்தின் நன்மை சுருள், இரத்த நாளங்கள், தோல் மேலுறை. ஸோ இது ஆல்ரெடி பார்த்த 3 பெனிஃபிட்ஸ் தான் இதுக்கு தருது. அடுத்து கனச்சதுர வடிவ எபிதிலியம் அப்படின்னா வந்து கனச்சதுர வடிவம்னா கொஞ்சம் அது கிரிட்டிக்கலான பார்ட்ஸில் இருக்கும். ஸோ வந்து தைராய்டு, உமிழ்நீர் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள், நாளமுடைய கணைய சுரப்பி, சிறுகுடல், நெஃப்ரானின் குழல்
இதிலெல்லாம் இருக்கிறது வந்து கனசதுர வடிவத்தை. திரும்ப பார்த்துக்கலாம். தட்டையாக இருக்கிறதுனா வாய்க்குழி, வாயிலே தட்டுவாங்க நல்லா, வாயிலே தட்டிட்டா வாய், அப்புறம் நுரையீரல், வாய் வழியே அப்படி உள்ளே போனால் அந்த குழல், உணவு குழல் அந்த சைடு நுரையீரல், பெரிய நுரையீரல், அடுத்து சிறுநீரகம், இரத்த நாளம், தோல் மேலுறை, இதெல்லாம். கனச்சதுரம்னா தைராய்டு, இந்த சுரப்பிகள் கிட்டத்தட்ட தைராய்டு சுரப்பி, அடுத்து உமிழ்நீர் சுரப்பி, வியர்வை சுரப்பி, நாளமுடைய கணை சுரப்பி, சுரப்பி, இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் பார்ட். கனச்சதுரம்னாலே சுரப்பிகள் அப்படிங்க வச்சுக்கணும். அடுத்து தூண் எபிதீலியம், இது வந்து பை தூணில் ஏதாவது தூண் கட்டியிருந்தாங்கன்னா அதில் கூட ஆணி அடித்து பையை தொங்க விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இரைப்பை, பித்தப்பை, பித்தநாளம், சிறுகுடல், பெருங்குடல், அண்டக்குழல், பழச்செவிலும் படர்ந்து காணப்படுகின்றன. அடுத்து குறி இலை எபிதீலியம். குறி இலை அப்படின்னா துகள்களை அது கோலைகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் எபிதீலியத்தை வந்து நகர்த்தி, இலையினால ஏதாவது ஒரு பக்கம் அப்படி ப்ரஷ் மாதிரி நகர்த்திக்கிட்டே போகும். ஸோ இது சுவாச குழாயில் சுவாசத்தை நகர்த்துறது, சிறுநீரக குழாய், அண்டக குழாய், குழல் எல்லாமே இதில் குழாய்ன்னு வரும். நகர்த்துறனால குறி இலைனாலே நகர்த்தும்னாலே குழல். ஓகேவா? இது என்னது? தட்டையாக இருக்கும். ஸோ இது பேசிக்காக மேலாப்பில் இருக்கிறது. கனச்சதுர வடிவம்னா கொஞ்சம் டிஃபிகலாக சுரப்பிகள். அடுத்து வந்து தூண்னால என்ன ஆகும்? தூணில் பையை தொங்க விடுறோம். குறி இலை அப்படின்னா நகர்த்திக்கிட்டே போகும். ஸோ குழாய் வழியாக நகர்த்திக்கிட்டே போகும். அடுத்து சுரக்கும் எபிதீலியம் அப்படின்னா இதுவும் வந்து அகைன் சுரப்பிகள் தான் வரிசையாக. அடுத்து கூட்டு எபிதீலியம் அப்படின்றது வந்து பல் அடுக்கு பண்ணுறது, சுரத்தல், உறிஞ்சுதலின் பங்குகிறது. ரசாயன அழுத்தங்களிலிருந்து அடிப்புற திசுக்களுக்கு பாதுகாப்பளிக்கிறது. ரசாயன அழுத்தங்களிலிருந்து அடிப்புற. கூட்டு எபிதீலியம்னா கூட்டாக சேர்ந்து என்ன பண்ணுது? இப்போ வந்து ஸ்கின்னில் மேக்கப்லாம் போட்டோம்னா கூட உள்ளே அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவும் போயிடாமல் பாதுகாப்பளிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இனிப்பு திசு அதிக அளவில் நிறைந்து பரவாயில்ல. இனிப்பு திசு தான் நிறையா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. முறையான இனிப்பு திசு, ஆதார இனிப்பு திசு. முறையான இனிப்பு திசுனா சிற்றிட விளையம், கொழுப்பு திசு இதெல்லாம். ஆதார இனிப்பு திசுனா அதான் எலும்பு தான் ஆதாரமே. அடர்த்தியான இனிப்பு திசுனா அடர்த்தியாக நார்கள் தான் அடர்த்தியாக இருக்கும். அடுத்து திரவ இனிப்பு திசுனா ரத்தம் மற்றும் நிணநீர். முறையான இனிப்பு திசுனா அந்த கொலாஜன் இலைகள், நீச்சி இலைகள் மற்றும் ஃபைப்ரோபிளாஸ்ட் இலைகளை கொண்டுள்ளன. அடுத்து சிற்றிட விளையம். சிற்றிட விளையம் தோலை தசையுடன் இணைக்கிறது. சின்னதாக இருந்து தோலை தசையோடு இணைச்சிருது. காயமடைந்த திசுக்களை பாதுகாக்கிறது அந்த மேலாப்புறம் இருக்கிறதோட வேலை தான். சின்னதாக இருக்கிறது தான் மேலே இருக்குது, மேலே இருக்கிறது தான் அந்த பாதுகாக்குது. அடுத்து ஆதார கொழுப்பு திசு வந்து பெரிய கொழுப்பு துளிகளை கொண்டுள்ளது. இதுதான் இதயம், சிறுநீரகம், இதை சுற்றிலாம் கண்டிப்பாக வந்து ஹார்டாக இருக்கணும். சிறுநீரகம் கருவிலிகளை அதிர்ச்சியில் இருந்து பாதுகாக்கிறது. வெப்பநிலை சீராக இருக்குது. கொழுப்பு தான் என்ன பண்ணுது? இதயத்தை, சிறுநீரகத்தை, கருவிலியை எல்லாம் பாதுகாக்கிறது, சேஃப் பண்ணுறது, வெப்பநிலை சீராக வைக்கிறது. நாலும் கொழுப்பு திசு தான். அடுத்து ஆதார இனிப்பு திசு குருத்தெலும்பில். பெரிய குருத்தெலும்பு சொல்லணும்னா கான்ட்ரோசைட்ஸ்களை மேட்ரிக்ஸ்னாலே இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் உருவம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எலும்பில் வந்து கான்ட்ரோசைட்ஸ்களை மேட்ரிக்ஸ் என்ற திரவம் நிறைய லாக்வோனே என்ற இடைவெளியில் நடந்துச்சுல திரவம் நிறைய லாக்வோனே. ஸோ ஒரு குருத்தெலும்பில் பெரிய குருத்தெலும்பு எது? கண்டாலே பார்த்தோன்னே தெரிஞ்சது பெரிய குருத்தெலும்புன்னு. கான்ட்ரோலின் மேட்ரிக்ஸ்னால் பெரிய மேட்ரிக்ஸ் எது வரைக்கும் போயிட்டே இருக்கும். பெரிய குருத்தெலும்புனா கான்ட்ரோ மேட்ரிக்ஸ் லாக்வோனே. சரியா? லாக்வோனே அப்படின்னு அதில் வந்து ஒரு திரவத்தை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. சரியா? குருத்தெலும்புனா மூக்கு நுனி எங்கெல்லாம் இருக்குதுன்னு நமக்கே தெரியும். ஸோ மென்மையான இதில். அடுத்து எலும்பு திரவம் நிறைய அதே லாக்கு தான். திரவம் நிறைய ஆஸ்டியோசைட்ஸுகள். எலும்புனாதே ஆஸ்டியோசைட்ஸுகள். இது வந்து காணாளி குலை என்ற நுண் கால்வாய் பின்னல் மூலம் ஒன்றோட எலும்பில் எலும்பில் காணாளி குலை என்ற நுண் கால்வாய் பின்னல் மூலம் தான் ஒன்றோட ஒன்று தொடர்புடைய இடைவெளியில் வெற்றிக்குள்ளே எலும்பு மஜ்ஜையால் நிரப்பப்பட்டுள்ளது. எலும்பு நடுவில் எலும்பு மஜ்ஜை இருக்குன்னு தெரியும் நமக்கு. அடுத்து அடர்த்தியான இனிப்பு திசுனா வந்து இணையான கொலாஜன் நார்களாக இருந்தால் தான் இனிப்பு திசு. அது வந்து ஃபைப்ரோபிளாஸ்டுகள் அப்படின்றாங்க. இணையான கொலாஜன் நாராக சேர்ந்து ஒரு பைப்பு மாதிரி வந்துடுது. ஸோ ஃபைப்ரோபிளாஸ்டுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. தசை நார்கள் அப்படின்னா எலும்போடு இணைக்கிறது தான் தசை நார்கள். சாதாரண நகர்வுக்கு உதவுது. அடுத்து தசை நார்கள் அதிகப்படியாக இழுப்பதால் தான் சுளுக்கு ஏற்படுது. அடுத்து திரவ இனிப்புதுன்னு ரத்தம், நிணநீர் பார்த்தோம். ரத்தம்னா நமக்கு என்னன்னு தெரியும். திரவ இனிப்பு திசு உள்ள பிளாஸ்மா என்று அழைக்கப்படும் திரவ மேட்ரிக்ஸ் இரத்த செல்கள் நகர்கின்றன. பிளாஸ்மாவில் தான் இரத்த செல்கள் நகருது. இரத்த பிளாஸ்மான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இதில் கனிமப்பொருட்கள், கரிமப்பொருட்கள்லாம் இருக்குது. இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள். இது வந்து ஆர்பிசி பாலூட்டிகளில் ஹீமோக்ளோபின் இருக்கும். திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்லும். இதெல்லாம் தெரியும். உட்கருவை கொண்ட மற்றும் நிறமற்றவை. வெள்ளை அணுக்கள்னால் நிறமற்றவை, உட்கருவு இருக்கும் ஆனால் நிறமற்றதாக இருக்கும். இதில் வந்து எதில் ரெட் பிளட் செல் இருக்காது? பிளட் செல் ஆர்பிசியில் தான் உட்கரு இருக்காது. வெள்ளையில் உட்கரு இருக்கும். இது வந்து உட்கரு கொண்டவை, நிறமற்றவை, அமீபா போன்று நகரும். இது வந்து இரத்த வெள்ளை அணுக்கள் 2 வகைப்படும். ஒன்று வந்து கிரானுலோசைட்ஸ், துகள்கள் உடையது.
ஏன் கிரானுலோசைட்ஸ் துகள்கள் அற்றது. வெள்ளை அணுக்கள்னால் சுத்தமாகவும் இருக்கும், சுத்தம் இல்லாமையும் இருக்கும். ஸோ கிரானுலோசைட்ஸ் இந்த கிரானைட் கல் மாதிரிலாம் விழுந்து இருக்கும், அது வந்து துகள்கள் துகள் உடையது. விழாமல் இருந்தால் ஏ கிரானுலோசைட்ஸு. ஒழுங்கற்ற இது வந்து ஒழுங்கற்ற அவ்வளோ வந்து வெள்ளை அணு தான் வந்து நம்ம உடம்பையே வந்து இந்த நோய் எதிர்ப்பு பாதுகாக்குது. பட் அதுவே ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்க உட்கரு தான் சைட்டோபிளாச துகள்களை எல்லாம் ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்குன்றாங்க. அடுத்து ரத்த தட்டுகள்னால் உட்கரு தட்டுனாலே அதில் உட்கரு இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும். அதில் எப்படி உட்கரு இருக்கும்? இருக்காது. மெகரியோசைட் எனப்படும் பெரிய எலும்பு மஜையின் எளிதில் உடையும் துண்டுகள். தட்டுனாலே டக்குன்னு உடச்சிடலாம், டப்புன்னு உடச்சிடுவாங்க. தட்டு ஏதாவது பிளாஸ்டிக் தட்டுனா டப்புன்னு உடச்சிடுவாங்க. ஸோ பெரிய எலும்பு மஜையின் எளிதில் உடையும் துண்டுகள் தான் பெரிய எலும்பு மஜையின் எளிதில் உடையும் துண்டுகள் தான் ரத்த தட்டுகள். நிணநீர் அப்படின்னா ரத்த தந்துகளிலிருந்து வடிகட்டப்பட்ட ஒரு நீர் தான் நிணநீர். ரத்த வெள்ளை அணுக்களை நீர்னாலே வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து இரத்த வெள்ளை அணுக்களை கொண்டிருக்கும். ரத்தத்திற்கும் திசு திருவதற்கும் உள்ள ரத்தத்தையும் திசு திருவதற்கும் இடையே பொருட்களை பரிமாற்றிக்கொள்ளும் வேலையை வந்து பார்ப்போம். அடுத்து கசை இலை அப்படிம்பாங்க, அதாவது தசை திசு இல்லாட்டி தசை இலையம். தசை திசு தசை இலையம் அப்படின்றது வந்து எண்ணற்ற தசை நுண்ணார்களால் ஆனது. மயோஃபைப்ரில்கள், அதாவது மயோஃபைப்ரில்னால் சின்ன சின்ன ஃபைபர், நிறைய தசைநார்களால் ஆனது. எலும்புச்சட்டக தசை வந்து வரி தசைம்பாங்க. மென் தசைனா வரியற்ற தசை, அது போக இதய தசை, 3 தசை இருக்குது. எலும்புச்சட்டக தசை இல்லை வரி தசைனா அதாவது நம்ம விருப்பப்படி இயக்கலாம். அதாவது எலும்புக்கு கிட்டே இருக்க தசை நம்ம எலும்பு இயக்கணும்னா நகரும் இல்லையா? ஸோ அது பல உட்கருக்களை பெற்றிருக்கோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நகர்த்தணும் ஒவ்வொரு எலும்பு, கை கால் எலும்பு. ஸோ நகர்த்தணும்னா நிறைய உட்கரு அதுக்கு இருக்கணும். மென் தசை அப்படின்னா வந்து ஒரே ஒரு உட்கரு தான் இருக்கும், ஏதாவது மின்மையானது தானே. இயங்கு தசை அது நம்ம சொல்படிலாம் இயங்குது, அதுவாக இயங்கும். எக்ஸாம்பிள் இறைப்பு சிறப்புகள், குடல் விரலிகள், சிறுகுடல் விரைவுகள், அப்புறம் சிறுநீர் பை. அடுத்து இதய தசை அப்படின்னா இதய தசையும் ஒற்றை உட்கரு தான். அதன் கிளைகள் ஒன்றுடன் இணைந்து வலைப்பின்னல் போன்று காணப்படுங்க. வலைப்பின்னல் மாதிரி இதயத்தை பாதுகாக்கும். இடைச்செருகு தட்டு, இதயத்துக்கு நடுவில் அந்த 4 அறைகளுக்கு நடுவில் ஒரு தட்டு இடைச்செருகுன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னிச்சை அற்றது. அடுத்து நரம்பு திசு. நரம்பு செல்கள் மிக நீண்ட செல்கள் இருக்குது. உடலின் மிக நீண்ட செல்கள் எது அப்படின்னா நரம்பு செல்கள், நியூரான்களால் ஆனவை. நரம்பு திசுல நரம்பு செல்கள் நியூரான்கள், அதுதான் மிக நீண்ட செல்கள். சரியா? இது வந்து நரம்பு திசுவின் அடிப்படை அழகு, இதெல்லாம் தெரியும். நியூரானும் உட்கரு சைட்டோபிளாசத்துடன் சேர்ந்து சைட்டானாக இருக்குது. இப்போ சைட்டான் எது சேர்ந்தது? நியூரானோட உட்கரும் சைட்டோபிளாசமும் சேர்ந்து தான் சைட்டான். நியூரான் சைட்டான் 2 பேர்லையும் பாதி எடுத்தோம்னா சைட்டான் வந்துடும். சரியா? ஒரு ஒற்றை நார் போன்றது, நீண்ட ஒற்றை நார் போன்றது சைட்டோனில் இருந்து உருவாகி மிக நெல்லிய ஒரு முடிவடைகிறது. வெளிப்பகுதியில் வரக்கூடிய தூண்டல்களை பெரும் திறன் உடையவை சமிக்ஞைகள். அதாவது இந்த நியூட்ரான்கள் தான் வந்து சமிக்ஞைகளை அனுப்புகின்றன. சரியா? சமிக்ஞைகளை இந்த சிக்னல் அனுப்புறது எதுனா நியூரான்கள், நரம்பு செல்கள் அப்படின்றத வந்து மறந்துடக்கூடாது. அடுத்து நமது உடல் செல்களின் வயது எதுனா கண்விழி, பெருமூளை, புறணி, நரம்பு செல்கள். அதிகப்படியான தசை செல்கள் வாழ்நாளில் ஒரு முறை இருந்தால் மீண்டும் சீரமைக்கப்படவே முடியாதான். கண்விழி, பெருமூளை, புறணி, நரம்பு செல்கள், தசை செல்கள் ஒரு சேர்த்துட்டா அவ்வளோதான். அடுத்து குடலின் எபிதீலிய புறணி செல்களின் வாழ்நாள் 5 நாட்கள் ஆகும். குடலின் எபிதீலிய புறணி செல்களின் வாழ்நாள் 5 நாட்கள். சரியா? நம்ம உடம்புல குடலின் எபிதீலிய புறணி செல்கள் சாப்பிட்றது 5 நாள் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம். தோல் செல்னா 2 வாரம். தோலில் 2 லிட்டர் இருக்கா? ஸோ 2 வாரம். எலும்பு செல்கள் அப்படின்னா வந்து ஒவ்வொரு 10 வருடங்கள், 10 வருஷம், அதாவது 40 வயசில் ஒரு மாதிரி இருக்கும், 50 வயசில் கால் வலி வந்துடும். ஸோ என்ன 10 வருஷத்துக்கு ஒருக்க எலும்பு செல் மாறுது. அடுத்து கல்லீரல் செல். கல்லீரல் செல்னால் 300லேருந்து 500 நாட்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருஷத்துக்கு ஒருக்க கல்லீரல் செல் மாறுது. ரத்த சிவப்பணுக்கள் 120 அப்படின்னா 4 மாதத்தில் 4 மந்த்ஸ்லேருந்து அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. ஸோ 120 நாட்களில் அது வந்து மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்விழி, பெருமூளை, அப்புறம் நரம்பு செல்கள், தசை செல்கள் இதிலலாம் வந்து இறந்துட்டால் வரவே வராது, சீரமைக்கவே முடியாது. குடலின் எபிதி செல், இப்போ குடல் இருக்குது, குடலின் எபிதி செல் 5 நாளுக்கு ஒருக்க, தோல் செல் 2 வாரத்துக்கு ஒருக்க, எலும்பு செல் 10 வருஷத்துக்கு ஒருக்க, கல்லீரல் செல்கள் வந்து கல்லீரல் செல்னால் வந்து இந்த கல்லீரல் செல்கள் வந்து யாருக்காவது மாற்றிலாம் கொடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒருக்க தான் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அது வந்து 300 to 500 நாட்கள். இரத்த சிவப்பணுக்கள் 120 நாட்களில் வந்து இறந்து மீண்டும் பிறப்பிக்கப்படும் அப்படின்றது வந்துட்டு 4 months. அடுத்து நரம்பு செல்களில் சென்ட்ரியோல்கள் இல்லாததால் பகுப்படைவதில்லை. ஆனால் இவை கிளியல் செல்கள் வந்து நரம்புகத்தின் மூலம் உருவாக்கப்படுகின்றன. நரம்பு செல்களை பகுப்படைய முடியாது, கிழிச்சிட தான் முடியும். நரம்பு செல்களில் சென்ட்ரியோல்கள் இல்லை, சென்டரில் எதுவும் இல்லை. நரம்பு செல்கள் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும், சென்டரில் எதுவுமே இல்லை, அதனால அது கிழிக்க தான் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் பகுப்பின் வகைகள்: ஏ மைட்டோசிஸ் நேரடி பகுப்பு, மைட்டோசிஸ்னால் மறைமுக பகுப்பு, மியாசிஸ்னால் குன்றல் பகுப்பு. இது புக் பேக்கில் கூட ஏ மைட்டோசிஸ்னால் நேர்முகம்,
மைட்டாசிஸ்னால் மறைமுகம், மியாசிஸ் அப்படின்னா குண்டல் பகுப்பு, ஏமைட்டாசிஸ்னால் ஒரு செல் விலங்குகளில் டைரெக்டாக இது வந்து ஒரு கருப்பை சவ்வுகளில் வந்து ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்தி இப்படி உள்நோக்கி சென்று டேரெக்டாக உட்புற மாதிரி இருக்குது. அடுத்து மைட்டாசிஸ் அப்படின்னா இதை வந்து ஃப்ளம்மிங் அப்படின்றவர் தான் வந்து கண்டறிந்தார். யார்? ஃப்ளம்மிங். மைட்டாசிஸ் கண்டுபிடிச்சவர் ஃப்ளம்மிங். இது வந்து ஒத்த செல்களான ட்வின்ஸ் மாதிரி ஞாபகம். மைட்டாசிஸ்னாலே ட்வின்ஸ் மாதிரி ஒத்த செய் செல்கள். ஓகேவா? சம பகுப்பு, கேரியோகைனஸ், சைட்டோகைனஸ், உட்கரு பகுப்பு, சைட்டோபிளாச பகுப்பு. இடைநிலை உட்கருவின் ஓய்வு நிலை. இடைநிலை எப்படின்னா என்னது? ஓய்வு நிலை. அதாவது பகுப்பு நடைபெறுவதுக்கு ஒரு கேப்பில் வந்து இன்டர்வல் மாதிரி எடுத்துக்கும். அடுத்து உட்கரு பகுப்புனா வந்து கேரியோகைனஸ், ப்ரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீநிலை. உட்கரு வந்து பிரியுது இல்லையா? 4 நிலை: ப்ரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீனோ நிலை. ப்ரோநிலைனா ஃபஸ்ட்டு தான். ஸோ வந்து ப்ரோநிலை ஒவ்வொரு சென்ட்ரியல்களும் ஆஸ்கார் கதிர்கள் எனப்படும் ஒளி வீசும் கதிர்களால் ஆனது. சரியா? ஒவ்வொரு ப்ரோநிலை அப்படின்றது வந்து ஒவ்வொரு சென்ட்ரியோல்களும் இது வந்து ஆஸ்கர் கதிர்கள். சென்ட்ரியோல்கள் இருக்கும் ப்ரோநிலையில். சென்ட்ரியோல்களில் ஃபஸ்ட்டு எடுத்த படத்துலேயே ஆஸ்கர் அவார்டு வாங்கிடுறது ஆஸ்கர் கதிர்கள். ஏஆர் ரஹ்மான்லாம் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டார். ஸோ ப்ரோநிலையிலேயே வந்து ஆஸ்கர் அவார்டு அந்த சென்ட்ரியோல்கள் வாங்கிறது. ஒளி வீசும் கதிர்களால் சூழப்பட்டுள்ளது. சரியா? ப்ரோநிலை தான் அது. கதிர்கோள், ஸ்பிண்டில் இலைகள் இரு சென்ட்ரியோல்களுக்கு இடையில் அமைந்திருக்கும். ஸ்பிண்டில் இலைகள் அவார்டு, இப்படி ஒரு ஸ்பிண்டில் இலை மாதிரி ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க அங்கே ஆஸ்கரில். இதுவும் ப்ரோநிலை. சரியா? உட்கருச்சவ்வு, உட்கருமணி, மெல்லிய உட்கருச்சவ்வு, அந்த நர்வஸ்னஸ்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். அதான். அடுத்து மெட்டாநிலை. மெட்டாநிலைன்னா அதுக்கு அடுத்த நிலை மெட்டாநிலை. இது வந்து ஸ்பிண்டில் இலைகள் மூலம் சென்ட்ரோமருடன் இணையுறுகின்றன. மெட்டாநிலைனா வந்து ஒரு ஸ்பிண்டில் போட்டு அப்படி இணைஞ்சது. ஆனாநிலை. ஆனாநிலைனா இரு சேய் குரோமேட்டிடுகள் தனியாக பிரிந்து இரு எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்கின்றன. கதிர் இலைகள் சுருங்குதல். கதிர்னு ஞாபகம். கதிர் இலைகள் சுருங்குதல் நிகழ்கின்றன. கதிர் ஆனா அப்படின்னாலே ஆனா கதிர். ஆனா கதிர் அது பேர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா அப்படின்னா கதிர். ஆனாவும் கதிரும் எதிரெதிர் டைரெக்ஷனில் போயிடுறாங்க. அவ்வளோதான். அடுத்து டீலோ நிலைன்னா டீல் போடுறது. ஒரு வலை பின்னலாக மாறுகிறது. உட்கரிச்சவு உட்கருமணி மீண்டும் தோன்றுகிறது. ஒரு நெட்டு கட்டி நான் விளாடணும். உட்கரிச்சவு உட்கருமணி அதெல்லாம் வந்து தோன்றும். இதுதான் டீலு. அடுத்து சைட்டோபிளாச பகுப்பு அப்படின்னா வந்துட்டு சைட்டோபிளாச பகுப்பில் மரபு பொருட்கள் பரவி இருப்பதால் ஒத்த குரோமோசோம் எண்ணிக்கையை தக்க வைத்து கொள்கின்றன. பலசெல் உயிரினங்களின் வளர்ச்சி, உறுப்புகளின் உருவாக்கம், பருமன் அதிகரிக்கிறது. அப்படி மைட்டாசிஸ் நிகழ்வு பருமன் இது வந்து கேட்கலாம். அதாவது உடல் பருமன் அதிகரிப்பதுக்கு என்ன நிகழ்வு மூலமாக அப்படின்னா மைட்டாசிஸ் மெட்டாக இருக்கும் போது மைட்டாசிஸில் தான் வந்து பருமன் அதிகரிக்கிறது. காயமடைந்த திசுக்கள் புதுப்பிக்கப்படுவது எப்படின்னா மைட்டாசிஸ். அதாவது சில பேர் மெட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து அப்படி வெயிட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து ஒருத்தங்களுக்கு பிரச்சனைனா ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. காயமடைந்த திசுக்களை புதுப்பிக்கும். பழைய இறந்த திசுக்களெல்லாம் புதுப்பிக்கும், ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் பார்க்க மட்டும் மெட்டாக இருப்பாங்க, பருமனும் கொஞ்சம் கூட இருப்பாங்க. அடுத்து மியாசிஸ் வந்து ஃபார்மர். இது ஒரு புது மாதிரி வேர்டாக இருக்கு இல்லையா? அதனால ஃபார்மர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. மியாசிஸ் வந்து ஃபார்மர். இது குன்றல் பகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இருமை நிலையிலிருந்து ஒருமை நிலை 4 செய் செல்கள் வந்து இதிலேருந்து உருவாக்கப்படுகிறது. அடுத்து ஹெட்ரோடைபிக் பகுப்பு முதல் மியாசிஸ் பகுப்பு, ஹோமோடைபிக் பகுப்பு அல்லது 2ஆம் மியாசிஸ் பகுப்பு. இது ஹெட்ரோனா முதல், ஹோமோனா 2ஆம். ஹெட்ரோனா முதல், ஹோமோனா 2ஆம். ஹெட்ரோசைஸ் பகுப்பு அப்படின்னா இதுலேயும் அதே 5 நிலை இருக்குது. இந்த நிலையில் வந்து ப்ரோநிலையில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா லெப்டோட்டின், சைக்கோட்டின், பேக்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். லெப்டோட்டின் அப்படின்னா பூ கொத்து போன்ற அமைப்பு நிலை போன்றது. லெப் அப்படின்னா லீஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லீஃப்லேருந்து பூ வரும்ல, ஸோ பூங்கொத்து. அடுத்து சைக்கோட்டின் அப்படின்னா வந்து அணுகி ஜோடியாகின்றன. சைக்கிள் ஜோடியாக ஓட்டிட்டு போவாங்க எல்லாருமே. சினாப்டின் அந்த சை மாதிரியே வரும். அடுத்து பேக்கிட்டின்னா பேக்கிங், முறுக்கி அணுகள் அந்த நூலாக வரும் சில நேரம் அந்த கேக்கில் இருந்து சூடாக எடுத்துட்டா. ஸோ ரெட்டை தொகுப்பு, அதுவும் 2 கேக்காக தான் ஆர்டர் வரும். ஒன்றில் இருந்து ஆங்கில எக்ஸ் ஷேப். இப்போ வந்து ஒவ்வொரு பியர் ஷேப்லலாம் கேக் ஆர்டர் பண்ணுறாங்க பேக்கிங்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் வந்து கேட்குறாங்க. கையாலேயே செஞ்ச கேக்கு வந்து கேட்குறாங்க. அடுத்து குறுக்குதுன்னா எக்ஸ் தான், அதுவும் எக்ஸு தான். கிராசிங் ஓவர் எல்லாம் எக்ஸு தான். அடுத்து டிப்ளோட்டின் அப்படின்னா ஒரே மாதிரியாக குரோமேட்டிக்கில் உருவாக்கினா ஒத்திசைவு குரோமேட். டிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். பென்சில் டிப் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து செங்குத்தாக பிளவுற்று செங்குத்தாக 2 பென்சிலை செங்குத்தாக வச்சோம்னா அது 2 அப்படி பிரிஞ்சுட்டு போயிடும்.
ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து டயோகைனசிஸ் அப்படின்னா டயானாலே 2, ஸோ இணை உற்று இருக்கும். கதிர் இலைகள் வந்து இருக்கும். கதிர் எங்கே பார்த்தோம், டீலோ இல்லை, ஆனாலையும் கதிர் இருக்கும். டயா கூடயும் வந்து கதிர் இருப்பான், ஆனா கூடயும் கதிர் இருப்பான். அடுத்து வந்து மெட்டா நிலை, குரோமோசோம்கள் மையத்தை நோக்கி தானாகவே, மெட்டானா எதுனாலும் நானாக பார்த்துக்குவேன் அப்படின்னு. ஆனா நிலை ஹோமோலோகஸ், ஹோமுக்கு போயிடும். ஆனால் வந்து ஹோமுக்கு எப்பவுமே போயிடும். டயாடு என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் வந்து 2 எப்பவுமே ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. டயாடு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து டீலோ நிலை, இதில் என்ன டீல் போடுறாங்க, நியூக்ளியார் சாவு நியூக்ளியோலஸ் மறுபடியும் தோன்றுவதோடு மறுபடியும் என்ன பண்ணுவேன், நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு டீல் போடுறாங்க. அப்போ வந்து என்ன பார்த்தோம், ஒரு நெட்டு வலைப்பின்னல், அதில் வந்து இந்த கருமணி இதெல்லாம் தோன்றுறது. இப்போ நியூக்ளியார் சாவு நியூக்ளியோலஸ் மறுபடியும் நான் தோன்றுவேன் அப்படின்னு டீல் போடுறாங்க. அடுத்து சைட்டோபிளாச பகுப்பு, ஹேப்ளாய்டு செல்கள் தோன்றுகின்றன. சைட்டோபிளாசமில் ஹேப்ளாய்டு செல்கள் தோன்றுகின்றன. அடுத்து இது வந்து டிஃப்ரென்ஸ், மைட்டாசிஸ் மியாசிஸ். என்ன டிஃப்ரென்ஸ், மைட்டாசிஸில் மெட்டா இருக்கிறது, மியாசிஸ்னால் கேட்டு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இது உடல் செல்களில் நிகழ்கிறது, இது வந்து இனச்செல்களில் நிகழ்கிறது. உடல் செல்கள் இனச்செல்கள் வாழ்க்கை முழுவதும் வந்து மெட்டா தான் அவங்க இருப்பாங்க. குறிப்பிட்ட வயதில் இன செயல்பாடு உருவாக்கத்தில் ஈடுபடும். ஒரு பகுப்பை மட்டும் கொண்டது, இது 2 பகுப்பை கொண்டது. இருமய செல்களில் இது 4, இதை விட எப்போவுமே இது அதிகமாக தான் இருக்கும் மியாசிஸ். தாய் செல்களில் சேய செல்களிலும் ஒத்து காணப்படுகின்றன. 2n, அதாவது ட்வின்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், ட்வின்ஸ் மாதிரி. இது வந்து பாதி அளவு தான் ஒரே மாதிரி இருக்கும். ஒத்த சேய் செல்கள், இது வந்து தாய் செல்கள் போல் ஒத்திருக்காது, அவ்வளோதான். அடுத்து வந்து ஆக்குதிசு, நுனியாக்கு திசு, நிலையான திசுக்கள் 3 டைப்பு. மைட்டாசிஸ் நேரடி, மைட்டாசிஸ் மறைமுக பகுப்பு, மியாசிஸ் குன்றல் பகுப்பு. அடுத்து உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்ட திசு எது, மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்ட உயிரினா பேரன்கைமா. பேரனாலே 2, ஸோ அதுக்கு மேலே, ஸோ வந்து பலகோண செல்கள் கொண்டதுன்னா பேரன்கைமா. மெல்லிய சுவருடைய பலகோணத்தினாலே பேரன்கைமா. நார்கள் கொண்டது க்ளீன் பண்ணுறதுக்கு நார் வேணும், ஸ்க்ளீரன்கைமா. அடுத்து துணைச்செல்கள்னால் சல்லடை கூறுகள். சல்லடை கூறுகள், கூறாக போட்டு துணைக்கி வச்சுருக்காங்க, சல்லடை கூறுகள். அடுத்து ஒரு கூட்டு திசு, சைலமும் ஃப்ளோயமும் தான் கூட்டு திசு பார்த்தோம். ஏரன்கைமா என்று நீர்வாழ், ஏரன்கைமானா நீர்வாழ் தாவரம். மிருதுவான தசையை கொண்டது வந்து எல்லாமே மிருதுவான தசை தான். ஸ்க்ளீராய்டுகள் அப்படின்னா ஸ்க்ளீரன்கைமா. பசுங்கணிகம்னா குளோரன்கைமா. எளிய திசுனா கோலன்கைமா. அடுத்து வந்து துணைச்சல் வந்து ஃப்ளோயம். ட்ரக்கீடுகள்னால் சைலம், நீர் தான் ட்ரக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவோம்னு பார்த்தோன்னா அது. உள்ளுறுப்புகளுக்கு உறுதினாலே கோல் தான், ஸோ வந்து கோலன்கைமா உறுதி தெரியுது. பாரன்கைமா குளோரன்கைமா இந்த எல்லாமே வந்து எளிய விதை திசுக்களோட வகைகள் பார்த்தோம். சைலமும் ஃப்ளோயம் தான் கூட்டு திசு. குறியிலே கொண்ட விதிசுகள் நம் உடலில் குறியிலே கொண்ட இலை தான் என்ன பண்ணுவோம், சுவாச குழாய் வரிசையாக குழாயாக பார்த்தோம்னா இலை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கும், மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிறுகுடலின் புரணி, தூணில் சாஞ்சிட்டு தான் புரணி பேசுவாங்க, தூண் விதியில் எத்தாலானது. மியாசிஸ் நிகழ்ச்சிகள் குரோமோசோம்கள் ஜோடியிருக்கும்போது ஒத்திசைமான குரோமோசோம்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்திருக்கும். அடுத்தடுத்து இருந்தாலே ஒரு ஒத்து போயிடும். ஒத்திசைமான இதுகளும் மியாசிஸில் ஒன்று இருந்திருக்கும். எபிதியல் திசு உடலின் பாதுகாப்பு சொன்னால் ஆமாம். எலும்பு மற்றும் குருத்தெலும்பு வகை சிற்றிட இனிப்பு திசுவின் இரு வகைனா கிடையாது, அது வந்து ஆதாரம், எலும்பு தான் ஆதாரம் பார்த்தோம் இல்லையா. பாரன்கைமா ஒரு எளிய திசுவானா ஆமாம், ஒரு எளிய திசு தான். ஃப்ளோயமில் வந்து ட்ரக்கீடுகள் இருக்குன்னா சைலம் தான் ட்ரக்கில் தண்ணி எடுத்துகிட்டு போகும். சல்லடை குழாய் தான் ஃப்ளோயமில் இருக்கும். கோலன்கைமாவில் நாளங்கள் காணப்படுகின்றன. இல்லை, சைலத்தில் தான் நாளம் குழாய் ட்ரக்கு எல்லாமே வந்து சைலம் மூலமாக தான் தண்ணியை கடத்தும், அவ்வளோதான். அடுத்த யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.